எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 23 ஜூன் 2024, 24 ஜூன் 2024 மற்றும் 25 ஜூன் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மாநிலங்களவையின் முன்னவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மாநிலங்களவையின் முன்னவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜே.பி. நட்டா. அடுத்து, எந்த மாநில அரசு பள்ளி மாணவிகள் பயனடையும் வகையில் அகல்விளக்கு திட்டம் தொடங்க உள்ளது? எந்த மாநில அரசு பள்ளி மாணவிகள் பயனடையும் வகையில் அகல்விளக்கு திட்டம் தொடங்க உள்ளது? தமிழ்நாடு. எந்த நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்த உலக வங்கி ரூபாய் 12,500 கோடி நிதியளிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது? எந்த நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்த உலக வங்கி ரூபாய் 12,500 கோடி நிதியளிக்க ஒப்புதல் வழங்கியது? இலங்கை. இலங்கை. ஆப்ஷன் டி. அடுத்து, எந்த நாடு பெண்கள் ஹிஜாப் அணிய சமீபத்தில் தடை விதித்தது? தஜிகிஸ்தான். எந்த நாட்டில் தன் பாலின திருமணத்திற்கு தடை விதிக்கப்பட்டது? போலந்து. எந்த நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது? இதுக்கு சரியான விடை ஆர்மீனியா. ஆர்மீனியா. ஏற்கனவே ஸ்பெயின், அயர்லாந்து போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆர்மீனியா நாடும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளது. ராஜாஜி புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ராஜாஜி புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட். இலங்கையில் இந்தியா இலங்கை இடையே ரூபாய் 50 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர். அடுத்து 9வது கேள்வி, நிலத்தடியில் நிலக்கரி வாயுமயமாக்கலுக்கான இந்தியாவின் முதலாவது முன்னோடி திட்டத்தை நிலக்கரி அமைச்சகம் எங்கு தொடங்கியுள்ளது? இதுக்கு சரியான விடை ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 23. இந்திய ஆப்பிரிக்க அஞ்சல் துறை தலைவர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. வயிற்றுப்போக்கை நிறுத்தும் தேசிய இயக்கம் 2024 தொடங்கி வைத்தவர் யார்? ஜே.பி. நட்டா. எங்கு? டெல்லியில். ஜல் சக்தி திட்டம் மழைநீர் சேகரித்தல் 2024 எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. கடலுக்கான நுழைவாயில்கள் மும்பை பிராந்தியத்தின் வரலாற்று துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறைகள் என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? கடலுக்கான நுழைவாயில்கள் மும்பை பிராந்தியத்தின் வரலாற்று துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறைகள் என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? ரமேஷ் பயஸ். ரமேஷ் பயஸ். எந்த ஆண்டில் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பவும் சீனா திட்டமிட்டுள்ளது? 2030. அதாவது சாங்கி 6 என்ற சீன விண்கலம் முதல் முறையாக
தென்துருவ பகுதியிலுள்ள நிலவின் மணல் மற்றும் பாறை மாதிரிகளை ஆராய்ச்சிக்காக வெற்றிகரமாக பூமிக்கு எடுத்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 16. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர்களில் 50 விக்கெட்டுகள் கைப்பற்றிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? பங்களாதேஷின் சகிப் அல் ஹசன். டக்வர்த் லீவிஸ் விதி கண்டுபிடிப்பாளர் பிராங்க் டக்வர்த் சமீபத்தில் காலமானார். இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இங்கிலாந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூரில் நடைபெற்ற அகழாய்வில் 4000 ஆண்டுகள் பழமையான கல்லாயுதம் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூரில் நடைபெற்ற அகழாய்வில் 4000 ஆண்டுகள் பழமையான கல்லாயுதம் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படும் ராமர் சேது பாலத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் கோப்பர்நிக்கஸ் சென்டினல் 2 செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்து அந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அனுப்பியிருக்கிறது. அடுத்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 3500 ரன்களை கடந்த 3வது இந்திய வீராங்கனை என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்தார். முதல் வீராங்கனை யாருன்னா மித்தாலி ராஜ், 2வது வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 23, 24, 25 ஜூன் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.